ஜியோ ஃபினான்ஸ் ஆப் அந்த மட்டும் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை மட்டும் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறீங்களா? அவ்வளோதான் போச்சு, மாட்டினீங்க, செம்மையாக மாட்டினீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு டிசம்பர் 23 நைட் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது மாதிரி ஜியோ ஃபினான்ஸ் ஆப் யூஸ் பண்ணி அதில் அமௌண்ட் வந்து போயிடுச்சுன்னு. அது ஒன்றும் நான் ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், ஆனால் ஒன்றும் முடியல. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் 29, கிட்டத்தட்ட 6 நாள் ஆகிடுச்சு. இன்னும் அவங்க இமெயில் மேலே இமெயில் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். 2 வாட்டி இது வரைக்கும் கேஒய்சி பண்ணிட்டேன். திருப்பி கேஸ் பண்ணு சொல்லிகிட்டே இருக்காங்க, தவிர திருப்பி அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. ரீஃபண்டுக்கான இடத்துல இல்லை. இது வரைக்கும் 10-15 மெயில் அனுப்பிட்டுருப்பேன். அது இல்லை, இது மேட்ச் ஆகலாம் சொல்லிட்டு கடுப்பேற்றுறாங்க. சரி, திருப்பி இன்றைக்கி வந்து ஒரு மெயில் போட்டேன், எப்போ தானே ரீஃபண்ட் பண்ணுவேன்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி ஜான்வரி 5 வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இன்னும் ஒரு 7 நாள் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. 7 நாள் வெயிட் பண்ண 12 நாள் கழிச்சாங்க ஒரு ரீஃபண்ட் வரும். இப்போ எமர்ஜென்சிக்கு நான் அதில் மட்டும்தான் அக்கௌண்ட்டு காசு வச்சுருந்தேன்னா, இப்போ நான் எங்கேனா போய் சமைய மாட்டியிருப்பேன். இப்போ வேறு ஒரு அக்கௌண்ட் ப்ரைமரியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் தப்பிச்சிட்டேன். இப்போ மொத்த அமௌண்ட்டும் அதிலே போட்டு வச்சுருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? நான் போடலான்னு நினச்சேன், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் நிறைய தராங்கன்னு சொல்லிட்டு. நல்ல வேளை போடல, இல்லைன்னா கடையை மூடிட்டு போயிருப்பான். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது மாதிரி எனக்கு வந்து 50,000 பேருக்கு 60,000 பேருக்கு கேஒய்சி பண்ண சொல்லுவாங்க, ஆனால் கேஒய்சி வந்து வேறு ஆப்பில் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இவங்க கேஒய்சி மட்டும் தான் பண்ண சொல்கிறாங்க, தவிர இதுக்கான சொல்யூஷன் எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. இந்த கரெக்டாக இந்த டேட்டில் வந்துடும், இந்த டேட்டில் வரும்லாம் கன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. அதனால் ஜியோ ஃபினான்ஸை மட்டும் நம்பி அமௌண்ட்டை போட்டு மாட்டிக்காதீங்க. அப்பேற்பட்ட பேடிஎம்மே வந்து அவங்க பேடிஎம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த மணியெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க. எதுவுமே இல்லை. நைட்டோட நைட்டாக கடையை மூடிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். கேட்டால் கேஒய்சி பண்ணல, அதனால் போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கணும். ஒரு இமெயில் வந்து அனுப்பலை, இது மாதிரி கேஒய்சி பண்ணுங்கள், இல்லை அக்கௌண்ட் நாளைக்கு க்ளோஸ் ஆக போகுதுன்னு, இல்லை நார்மல் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், அது மாதிரி எதுவுமே பண்ணல. திடீர்னு மூணுனா அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ வந்து அது 6 நாளாக ஆளைய விட்றான், இன்னும் ஒரு 7 நாள் ஆளைய விடுன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்கிறான். ஸோ